ரெண்டாவது விஷயம், நீங்கள் ப்ரொமோஷனல் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோடது வந்து ரேங்கிங்லாம் முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ்போர்ட்டோட வேலை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கீவேர்ட் ரேங்கிங் நினைக்கிறீங்களா? எஸ்யூஎல் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கப்பா ஒரு 4 வருஷம் கழிச்சு. இப்போ உங்களோட ஒர்க் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோடது ப்ரிவென்டிங் ஃப்ரம் நெகட்டிவ் எஸ்யூஸ். ஓகேங்களா? நீங்கள் நெகட்டிவ் எஸ்யூ பண்ண மாட்டீங்க. நெகட்டிவ் எஸ்யூலேருந்து உங்கள் வெப்சைட்டை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் எக்ஸ்பர்ட்டோட வேலை. கீவேர்ட் ரேங்கிங் கிடையாது. எல்லாரும் அதுதான் நினச்சிட்டு இருப்பாங்க. எக்ஸ்பர்ட் அப்படின்னா கீவேர்டை கொடுத்தா அடுத்த 5 நாளில் ரேங்க் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைப்பாங்க. இட் இஸ் நாட் த திங். அவங்களுக்கு எக்ஸ்பர்ட்டுக்கு பே பண்ணுற 1.5 லட்சம் கீப்பிங் த சேம் பொசிஷன் ஆஸ் இட் இஸ். அது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வெப்சைட்ஸுக்கு நெகட்டிவ் எஸ்யூ ஸ்பெண்ட் பண்ணுறவங்க மட்டுமே வந்து 10 14 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்டுக்கு எஸ்யூ பண்ண கிடையாது, மற்ற வெப்சைட்டுக்கு எஸ்யூ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நெகட்டிவ் எஸ்யூ பண்ணுறவங்களுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. நாங்களும் பண்ணுறோம். நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தா தெரியும், நெகட்டிவ் எஸ்யூ சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அல்டிமேட்லி மணி, ரைட்? யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ். அவ்வளோ. உங்களுக்கு நெகட்டிவ் எஸ்யூ தெரியும்னா அப்புறம் எக்ஸ்பர்ட் பொசிஷனில் போய்ட்டு எப்படி நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுவீங்க வெப்சைட்டு? உங்களால் ப்ரிவென்ட்டே பண்ண முடியாது. இட் இஸ் யுவர் ஜாப். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் ஸ்டே பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரொமோஷன் தரதில்ல. ப்ரொமோஷன்ஸ்க்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ப்ரொமோஷன். இல்லைனா நீங்கள் 5 வருஷம் ஆனால் கூட அங்கேயே தான் இருப்பீங்க, எக்ஸிக்யூட்டிவ் தான். ஓகேங்களா? நீங்கள் நான் 2 வருஷம் வேலை செஞ்சு ஏன் ப்ரொமோஷன் தரல அப்படின்னா யூ ஆர் நாட் குவாலிஃபைட் ஃபார் த ரோல். அவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் முன்னாடி இருந்த ஆஃபீஸில் அப்படி தான் ஒருத்தன் 3 வருஷமாக வச்சுருந்தோம். தேட் அப்டேட். அப்டேட் ஆகலாம் அப்படின்னா இப்போ டீம் லீட் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும் இல்லையா? 5 பேர் உங்கள் பேச்சை கேட்கணும். இப்போ 10 பேர் ஒர்க் பண்ணுறீங்க, ஜெகதீஷ் வந்து சொல்கிறதெல்லாம் நீங்களாம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த ஃபெல்லோ, லைக் இவங்க சொல்கிறது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, கேட்குறீங்க, ஓகே, ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்க அப்படின்னா ஐ ப்ரிஃபர் திஸ். எல்லாம் 10 பேர் ஒரே மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அப்போ ஏன் நான் பிக் பண்ணுறது ஒரு இருக்கு இல்லையா? 10 பேர் நான் டீலாம் பண்ணிவிட்டு அப்புறம் யாரை வச்சு உங்களுக்கு நான் ஜாப் பண்ணுறது? ஐ நீட் டு பிக் ஒன் கை ஹூ லிசன் தேர் வேர்ட்ஸ். ஸோ இதுதான் ப்ரொமோஷன்ஸ்க்கான திங்ஸ்.